திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ஆதிதிராவிடர் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் மழைநீர் சூழ்ந்த கட்டிடத்தில் படித்து வருவதால் பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப அச்சமடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே சவளக்காரன் கிராமத்தில் அமைந்துள்ள ஆதிதிராவிடர் தொடக்கப்பள்ளியில் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். பள்ளியின் அருகாமையில் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத குளம் உள்ள நிலையில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக பள்ளி கட்டிடம் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் மாணவர்கள் நோய் தொற்றுக்கு ஆளாகும் அபாயம் சூழல் நிலவுகிறது. வட்டாட்சியர், வருவாய் அதிகாரிகளுக்கு பெற்றோர் மற்றும் பள்ளி நிர்வாகம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பள்ளியில் சவளக்காரன், ராமபுரம், மேலநாளநல்லூர், கீழநாளநல்லூர், அருபத்தூர், வேங்கைபுரம், இப்படி அரசூர் போன்ற பல்வேறு கிராமங்களிலிருந்து மாணவர்கள் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார். தற்போது பெய்த கனமழை காரணமாக அருகாமையில் இருக்கிற குளத்தில் தண்ணீர் நிரம்பி பள்ளிக்கூட சுவரை தொட்டு கொண்டிருக்கிறது. இதை தொடர்ந்து அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்று அதை பற்றி எந்த நடவடிக்கையும் இதுவரை அரசாங்கம் எடுக்கவில்லை. மேலும் பள்ளியில் அதிக தண்ணி சேர்ந்து சாக்கடையாகவும் கொசுக்களும் குழந்தைகளை, மாணவர்களை கடித்ததினால் ஜுரம், சளி பிடித்து மாணவர்கள் பள்ளிக்கு வர அச்சப்படுகிறார்கள். இது உடனடியாக இந்த அரசாங்கம் அந்த குளத்தை துத்து அதை சரி செய்வதற்கான அந்த நடவடிக்கையை உடனடியாக இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும். அதே போல் பள்ளிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த வாய்க்கால் தூர்வாரப்படாமல் நீர் தேங்கி அந்த அதிக நோய் தொற்று வருவதற்கு காரணமாக இருக்கிறது. இது உடனடியாக அரசாங்கம் சரி செய்ய வேண்டும். அரசு ஆதிதிராவிட தொடக்கப்பள்ளியில் மழைநீர் தேங்கி ரொம்ப குழம்புல நிற்கிது. அதனால் கொசு நோய் உற்பத்தி அதிகமாக ஆகிட்டுருக்கு. அதனால் பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்ப பெற்றோர்கள் ரொம்ப அச்சப்படுறாங்க. இதை இந்த மழைநீரை உடனே தேங்க விடாமல் உடனடியாக அகற்ற வேணும்னு தமிழக அரசுக்கும் கல்வித்துறைக்கும் உடனடியாக அனைத்து இந்திய மாணவர்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கிறோம்.